எல்லாருக்கும் வணக்கங்க. நாம் தினமும் தூக்கி எறிகிற முட்டை ஓட்டுக்கு எவ்வளோ பயன் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. முட்டை ஓட்டில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது, இன்னும் அதிக சத்துக்கள்லாம் இருக்குது, அது பின்னாடி பார்க்கலாம். முட்டை ஓட செடி வச்சுருக்கிறவங்க தூக்கி குப்பையில் போடாதீங்க. என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். முட்டை ஓட தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறம் அதை கழுவிட்டு நிழல்லையே காய வச்சுருங்க. தண்ணியெல்லாம் காஞ்சிரும். ஈரம் காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து மிக்சியில் போட்டு உடச்சிட்டு கரன்னு அரைங்க. ரொம்ப நைஸாக வேண்டாம். கரன்னு அரைச்சிங்கன்னா அது அந்த மண்ணுக்கு கேப்பில் அந்த காற்றோட்டம் வர்றதுக்கு உதவி செய்யும். அதனால் கரன்னு இருந்தால் தான் நல்லது. இது மாடி தோட்டத்துக்கு உரமாக யூஸ் பண்ணலாம். 2 ஸ்பூன் இல்லை ஒரு 3 ஸ்பூன் போட்டால் போதும். 10 நாளைக்கு ஒரு தடவை போட்டால் போதும். முட்டை ஓட ஏன் கழுவிட்டு யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, அதில் எறும்பு ஈ எல்லாம் வரும். அப்படியே நம்ம அரைச்சி போட்டோன்னா அந்த ஸ்மெல்க்கு எறும்பு ஈரப்பதம் இருக்கிறதுனால வேர்ப்பதில் பூஞ்சையெல்லாம் வந்துடும். கழுவி யூஸ் பண்ணிட்டோன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. சத்தாகவும் இருக்கும், செடியும் வீணாகாது. அப்புறம் அதை கழுவின தண்ணியை செடிக்குள்ளே ஊற்றி விட்டுடணும். மண்ணில் நம்ம மண் கலவை ரெடி பண்ணும்போது இதை கொஞ்சம் போட்டு கலந்துக்கலாம். ஏன்னா மண்ணை நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி வைக்கும். அதனால் இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. செடியோட வேர் தண்டு பகுதி இலை இதெல்லாம் நல்லா வளர்கிறதுக்கு உதவுது. மக்னீசியம் இருக்குது. இது செடி பச்சையாக ஆரோக்கியமாக இருக்க உதவுது. பாஸ்பரஸ் வேர் வளர்ச்சி பூ காய் வர்றதுக்கு உதவுது. பொட்டாசியம் செடியோட க்ரோத்துக்கு நல்லது. ஆக மொத்தம் இது இயற்கை சத்துக்கள் நிறைய இருக்குது முட்டை ஓடில். உங்கள் வீட்டில் இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கிறீங்களா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் இதெல்லாம் இப்படி போட்டதில் தான் எலுமிச்சங்காயெல்லாம் வந்தது. இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நிறைய தடவை போட்டிருப்பேன் எலுமிச்சங்காயெல்லாம். இது ஒரு சின்ன செடி தான். இந்த மாதிரியெல்லாம் பாதுகாத்ததுனால தான் நல்லா வளருது. ஆனாலும் இந்த வெயிலுக்கு செடி வாங்கி வச்சா வளர மாட்டேங்குது. நான் வாங்கி வச்சா கூட வளரல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.